பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த லைன் முடிச்சாச்சு 6 மணி. இப்போ அடுத்த லைன் ஒரு 6 மணி, அதுக்கப்புறம் 5 மணி ரவுண்டு மாற்றி மாற்றி வரும். அது மாதிரி போடணும். இங்கே போட்டு பாருங்க, இது மாதிரி குறுகி வர மாதிரி. இந்த இடத்துல குறுகி வர்றதுக்காக இது ஃபஸ்ட்டு 6 மணி, அதுக்கப்புறம் 5 மணி. அதே மாதிரி இங்கே 6 மணி 5 மணி. ஃபஸ்ட்டு ஒரு மணியில் நான் விட்டுருக்கேன், இதில் ஒயரில் விட்டுருக்கேன். இப்போ இந்த ஒயரில் 4 மணி கோக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மணி ரவுண்டு, அடுத்தது 5 மணி. அது மாதிரி மாற்றி மாற்றி கோக்கும் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக. நாலு ஒரு மணியில் விட்டுட்டு 4 மணி கோத்துரு. 4 மணி கோத்துட்டு இது ஃபஸ்ட்டு 6 மணி ரவுண்டு. இப்போ அடுத்தது 2 மணியில் விட்டுட்டு 5 மணி ரவுண்டு கோக்கணும். அது பாருங்க, 2 மணியில் விடணும். 1 2. ரெண்டு மணியில் விட்டுட்டு 3 மணியில் ஒயருக்கு. இப்போ 5 மணி. ஃபஸ்ட்டு 6, இப்போ 5 மணி ரவுண்டு. 2 மணி கோத்தா போதும். இப்போ 6 மணி 5 மணி. இப்போ 2 மணியில் விட்டுட்டு 6 மணி கோக்கும். இப்போ இதில் 2 மணி கோக்கணும். இப்போ 6 மணி. இப்போ நம்ம 6 மணிக்கு 3 மணி கோக்கும். ஏற்கனவே 3 மணி ஒயரில் இருக்குது. இப்போ 3 மணி கோத்தா போதும். 1 மணி 6 மணி ரவுண்டு, 1 மணி 5 மணி ரவுண்டு.
இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படி தான் கோத்துட்டு வரணும். பாருங்க. இப்போ அடுத்தது 2 மணிக்கெல்லாம் விட்டுட்டு 5 மணி ரவுண்டு. இப்போ 2 மணி கோக்கம். பாருங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு 6 மணி 5 மணி, அடுத்தது 6 மணி 5 மணி, இதே மாதிரி கோத்துட்டே இந்த லைன் ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைனுக்கு எப்படி கோக்கணும்னு சொல்கிறேன். அப்படியே குறுகி இது மேலே அப்படியே குறுகி வரும். இங்கே பாருங்க. இப்போ வந்து 2 லைன் வந்து 6 மணி 5 ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த மணியில் இருக்கு. இப்போ வந்து இந்த ஒயரை இந்த மணியில் விடணும், இந்த ஒயரை இந்த மணியில் விடணும். மொத்தம் 3 மணியில் ஒயர் இருக்கும். இது பாருங்க, ஒயர் இதில் இருக்கு. இப்போ இந்த சைடு ஒரு ஒயரு, இந்த சைடில் ஒரு மணி, 3 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ நான் விடுறேன். லெஃப்டில் ஒரு மணியில் ஒயர் விடணும், ரைட்டில் ஒரு மணியில் விடணும். இப்போ அடுத்த ரவுண்டு. இப்போ இந்த சைடு ஒரு மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க, மொத்தம் 3 மணியில் ஒயர் இருக்கணும். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. 1 2 3. இப்போ நம்ம 7 மணி கோக்கணும். 4 மணி, இப்போ ஏற்கனவே 3 மணி இருக்க தொட்டு இப்போ 7 மணி ரவுண்டு. இது ஃபுல்லாக வந்து 7 மணி ரவுண்டு. இப்போ இதில் வந்து 4, இந்த ஒயரில் 4 மணி கோக்குறேன். பாருங்க, 4 மணி கோக்குறேன். 4வது மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணோம், ஒரு 7 மணி, இது 7 மணி ரவுண்ட், இது ஃபுல்லாகவே 7 மணி. இப்போ 1 2, இது பாருங்க 1 2 3, 3 மணியில் ஒயரை விடணும். 1 2 3. மூணு மணியில் ஒயரை விட்டுட்டேன். அப்போ ஏற்கனவே ஒரு மணியில் ஒயர் இருக்குது. 1 2 3 4, 4 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ நம்ம இந்த இதில் 3 மணி கொத்தா போதும். 7 மணி ரவுண்டு. இந்த ஒயரில் 3 மணி கோக்குறேன்.
பாருங்க, இப்போ 4 மணி 7 மணி இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக 7 மணி ரவுண்டு கோக்கணும். 3 மணியில் விட்டுட்டு 3 கோக்கணும். இந்த லைன் கண் குடிச்சிட்டு நம்ம அடுத்த லைனுக்கு வரேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் முடிஞ்சிச்சு 7 மணி ரவுண்டு. 6 மணி, அப்புறம் 6 மணி 5 மணி, இப்போ வந்து 7 மணி ரவுண்டு முடிச்சிட்டோம். இது எப்படி வந்திருக்கு பாருங்க. அப்படி இது மாதிரி இங்கே அப்படியே குறுகி வருது பாருங்க. அப்புறம் நீளமாக வரும். இப்போ வந்து இப்போ அடுத்த ரவுண்டு என்ன நம்பர் கோக்கணும்னா, இப்போ இந்த 1 மணியில் முடிச்சிருக்கேன். இப்போ பக்கத்தில் 1 மணியில் விட்டுட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு. 1 மணியில் விடுறேன். பக்கத்தில் 1 மணியில் விட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். 1 மணியில் தான் விட்டுருக்கேன். மொத்தம் 2 மணியில் ஒயர் இருக்குது. 1 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ இதில் 3 மணி கோக்கணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம 5 மணி ரவுண்டு தான் கோக்க போகிறோம். இப்போ நான் 3 மணி கோக்குறேன். பாருங்க, 3 மணி தான் கோக்குறேன். 2 மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்குறேன். இது வந்து 5 மணி ரவுண்டு. இப்போ அதே மாதிரி பக்கத்தில் 2 மணியில் விட்டுட்டு 1 2 2 மணியில் விட்டு இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. நம்ம 2 மணி கோக்கணும் 5 மணி ரவுண்டுக்கு. இந்த 2 மணி கோக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மேலே வந்து 4 மணி பூ வரும். இப்போ வந்து 6 மணிக்கு முடிஞ்சிருக்கு. 1 2 3 இதில் வந்து எல்லாமே இப்போ வந்து 3 மணிக்கு கோக்கணும். 4 மணி பூ தான். 4 மணி பூ இதே மாதிரி 4 லைன் கோக்கணும். பாருங்க, இதே மாதிரி 4 மணி பூ நம்ம 4 லைன் கோத்துட்டா இது முடிஞ்சிடும். பக்கத்தில் 1 மணி விட்டு 2 மணி கோக்கணும். இப்போ 2 மணி கோக்கணும்.
இது மாதிரி தான் கோக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 4 லைன், இது ஒன்று, இது சேர்த்து மொத்தம் 4 லைன் கோக்கணும். இதே மாதிரி நானும் கோத்துட்டு வரேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, 1 2 போட்டாச்சு. இதே மாதிரி இன்னும் 1 2 போடணும். 4 மணி பூ ரவுண்டு நீளமாக அப்படியே வரும். வந்துச்சுன்னா இது முடிஞ்சிச்சு. ரெண்டு மணி ஒயரில் இருக்கு. 2 மணி கோக்குறேன். பாருங்க, ஒரு மணியில் விட்டுட்டு இன்னும் ரொம்ப சிம்பிள் தான். இது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஷோகேஸில் வைக்கலாம். கலர் காம்பினேஷன் போடும்போது இங்கே டார்க்கும் இங்கே லைட்டும் போடுங்க. அதாட்டி இங்கே டார்க்கு இங்கே போட்டிங்கன்னா இது கிளாஸ் மாதிரி கணக்கு. அதனால தான் இங்கே டார்க்கு போடணும், இங்கே லைட்டு போடணும். இந்த கிளாஸ் மூடி வந்து மேலே லைட் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டு வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 1 2 3 4 முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அழகா லேண்டர் லைட் வளர்ந்துருச்சு பாருங்க. பெட்ரூம் மாஸ் லைட் சொல்லுவாங்க. பாருங்க, இது அழகா இது அடியில் தள்ளிட்ட நிற்கும். சூப்பராக வந்து பாருங்க. கலர் காம்பினேஷன் இது டார்க் மேலே லைட் போடுங்க. இது நான் டார்க் வயலட்டு லைட் வயலட் போட்டிருக்கேன். நீங்கள் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ போட்டுங்க. அது மாதிரி டார்க் மஞ்சள் லைட் மஞ்சள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போதான் அந்த கிளாஸ் மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ மட்டும் இங்கே அப்படியே திருப்புற மாதிரி திருப்புற மாதிரி இந்த இடத்துல வைக்க போகிறேன். முடிஞ்சிச்சு. அது மட்டும் ஸ்க்ரூ மட்டும் இந்த கலரில் வைக்க போகிறேன். 1 2 3 இந்த 3வது லைனில் இது எந்த லைனில் வேணால் கோத்துக்கலாம். இது 5 மணி ரவுண்டில் ஒயரை விட்டுட்டு 5 மணி ரவுண்டாக கோக்க போகிறேன். இந்த 1 2 3 இது 3வது லைனில் 6 மணி 5 மணி ரவுண்ட் இருக்குது. இதில் 5 மணி ரவுண்டில் ஒயரை விட்டுட்டு 5 மணி பூ ஃபுல்லாக பாருங்க. இந்த 5 மணி பூவில் ஒயரை விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒயரை விடுறேன். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. திருகு செய்ய போகிறோம். இப்போது லைட் அந்த திருகு இருக்குல்ல, அதனால தான். இப்போது ஒரு குட்டை இப்போ வந்து ஏற்கனவே 1 மணி இருக்கு. 4 வந்து இந்த கலர் மணி கோக்குறோம், லைட் வைலட்டு. இது ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு தான் கோக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 4 மணி கோக்கலாம். 1 2 3 4 ஏற்கனவே 1 மணி ஒயரில் இருக்கு. 4 மணி 5 மணி ரவுண்டுக்கு 4 மணி கொடுத்துருக்கேன். பாருங்க, இப்படி வருது, இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, பக்கத்தில் இப்போ அடுத்த லைனுக்கு 1 மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்குறேன். எல்லாமே 5 மணி ரவுண்டு தான். பாருங்க, இந்த மாதிரி வரும். இதை சுற்றி நம்ம
5 மணி ரவுண்டு கோத்துக்கலாம். பாருங்க, இது வந்து 5 மணி ரவுண்டு. இதில் வந்து 1 மணி விட்டுட்டு 4 மணி கோக்கணும். 1 மணி விட்டுருக்கேன். இப்போ இதில் 4 மணி. இந்த ரவுண்டு ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு தான். 1 மணி விட்டுருக்கேன். டார்க்கு பாருங்க, இதில் வந்து 2 மணி இருக்கு ஒயரில். அப்போ 3 மணி கோக்கணும். மூணு மணி கோத்துருக்கேன். பாருங்க, 3 மணி கோத்துருக்கேன். 5 மணி ரவுண்டு. இப்போ 1 2 மணியில் ஒயரை விட்டுட்டு 3 மணியில் ஒயருக்கு 2 மணி போட்டால் போதும். கடைசி ரவுண்டு பாருங்க, இந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு. இப்போ கடைசி இது ஒரு ரவுண்டு தான் போடணும். இப்போ இந்த 1 மணியில் ஒயர் இருக்கு, பக்கத்தில் 1 மணியில் விடுறேன். பக்கத்தில் 1 மணியில் விட்டுட்டேன். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கு. இதுவும் 5 மணி ரவுண்டு தான். ஆனால் இதில் வந்து 2 மணியில் விட்டுருக்கேன். இதில் 3 மணி கோக்கணும். மணி தான் கணக்கு. போன தடவை 1 மணி கோத்தோம். இந்த லைன் வந்து 2 மணியில் ஒயர் இருக்கு, அதனால 3 மணி கொத்தா போதும். இது குறுகி வரும், அதுக்காக தான். 1 2 3 3 மணி கோத்துருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி குறுகி வரும். இது 5 மணி ரவுண்டு தான். ஆனால் 2 மணியில் விட்டுருக்கேன், 3 மணி கோத்துருக்கோம். போன லைன் வந்து 1 மணி போட்டு 4 மணி கோத்தோம். அகலமாக்கிட்டு அதுக்கப்புறம் குறுகி வரணும். இப்போ 2 மணியில் ஒயரை விடுறேன். 1 பாருங்க, இது 1 மணியில் ஒயரை விடுறேன். இது பக்கத்தில் இந்த 2 மணியில் ஒயரை விடுறோம். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு மணியில் ஒயரை விடுறேன். ஒயரை விடுறேன். 2 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ 2 மணியில் நான் ஒயரை விட்டுருக்கேன். ஏற்கனவே 1 மணி ஒயரில் இருக்கு. அப்போ 3 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ நம்ம 5 மணி ரவுண்டுக்கு 2 மணி கோத்தா போதும். இப்போ கோக்கிறதுலாம் அப்படியே குறுக்கி வரும், அதுக்காக தான் 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். 1 இப்போ 2 மணி கோக்கணும். பாருங்க, இது மாதிரி அப்படியே குறுகி வரும். இப்போ 2 மணியில் ஒயர் விட்டு அதே மாதிரி 2 மணியில் விட்டு இந்த இது லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டுன்னா அவ்வளோதான். இந்த லைன் இப்போ அதே மாதிரி 2 மணியில் ஒயர் விட்டு 2 மணிக்கு ஊற்றணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. 5 மணி ரவுண்டு முடிஞ்சு கடைசியில் 1 2 3 4 5 மணியில் நிற்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை அதுக்குள்ளே அப்படியே சொருவிட வேண்டியதுதான். முடிஞ்சிச்சு. பாருங்க, அழகாக திருகு, மேலே கண்ணாடி கிளாஸு, கீழே அடி பாட்டம். இப்போ வந்து இது 5 மணியில் நிற்குது. இந்த ஒயரை அப்படியே இதுக்குள்ளே விட்டுட்டு ஒயரை கட் பண்ணிட வேண்டாம், அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இந்த ரவுண்டு 5 மணிக்குள்ளேயும் அந்த ஒயரை விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெறும் ஒயரை தான் விடணும், மணி எதுவும் கோக்க வேண்டாம்.
பாருங்க. இங்க வேணும்னா ஒரு மணி வந்து இதுல வந்து குடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு மணி வேணா திருகுக்கு மூடி மாரி வேணும்னா, இந்த பாருங்க நான் ஒரு மணி டார்க் மணி கோத்து, ஒரு மணி எக்ஸ்ட்ரா கோத்து இதுல வைக்கிறேன். இதுல என்ன பண்றீங்க, இத அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு, இந்த மணிய உள்ள விட்டுருங்க. 5 மணி ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஒயர்ல கோத்துக்கேன். கோத்துட்டு இந்த சைடுல ஒரு மணி இருக்கு. இதுல அப்படியே இது பண்ணிடுங்க. இந்த மாரி பண்ணிடுங்க. பட்டா திருகு மூடி மாரி அழகா இருக்கும். அவ்வளோதான். இது அப்படியே ஒயர சொருவிடுங்க. இந்த சைடு ஒயர இப்படி சொருவிடுங்க. இதுல அதுல சொருவிடுங்க. ஒரே ஒரு மணிய வச்சு 2 ஒயர்லயும் விட்டுட்டு, சைடுல மணி எல்லாம் சொருவிட வேண்டியதுதான். இந்த இதுல சைடுல சொருவுறேன் பாருங்க. அவ்வளோதான். ஃபினிஷ்டு. இது அப்படியே இந்த ஒயர்ல இந்த எல்லாத்துலயும் சொருவிட்டா ஒயரை வந்து சொருவிட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம இது விளக்கு வந்து லேண்டர் விளக்கு அழகா முடிஞ்சிச்சு. சூப்பராகவும் வந்துச்சு. இது அடியிலன்னா இப்படி அழுத்தி விட்டுருங்க லைட்டா. இப்படி நிற்கும், அழகா நிற்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. நான் இதை சொருவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. லேண்டர் லேம்ப்பு பெட்ரூம் ஹவுஸ் லைட்டு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த அடியில் இப்படி இது பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக அழகாக வந்திருக்கு. எப்படி போட்டேன்னு சொல்கிறேன். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் 6 மணி பாருங்கள். இந்த 6 மணி ரவுண்டு, அடுத்தது 5 மணி ரவுண்டு போட்டோம். இதே மாதிரி இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேனோ அது 4 மணி ரவுண்டு எல்லாம் தெளிவாக 2 வீடியோலையும் போட்டிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி போடுங்க. போட்டு உங்கள் ஷோகேஸில் வைங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு டார்க் கலர் எடுத்திங்கன்னா லைட் கலர் போடுங்க. ஏன்னா இது கிளாஸ் இதுக்காக இது வந்து ஸ்க்ரூ இது. இங்கே கெரோசன் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி அடியில் பாட்டம் இது கிண்ணம் சொல்லுவாங்க. Thank you.